சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தோட்டம் இப்போ அறுவடைக்கு வந்துருச்சு. சுத்தமாகவே வந்து காய்கள்லாம் வந்து எல்லாமே வந்து அறுவடை ஆயிடுச்சு. சரி நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தக்காளி எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். ஓகேவா, நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்படியே வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்ததுனால நம்ம வாஷ் பண்ணலை. அது மேலே இருக்கிற கொம்புகள் எல்லாத்தையும் வந்து நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியை எடுத்திருக்கேன். இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இது கூட வந்து நம்ம வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து பூண்டு இருந்ததுன்னா பூண்டு 2 பல் சேர்த்துக்கலாம். இஞ்சி இருந்ததுன்னா இஞ்சி வந்து பூண்டு 2 பல் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். அது கூட வந்து வரமிளகாய் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு நம்ம வந்து வரமிளகாய் சேர்த்துக்கிட்டு ஒரு குட்டி டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுமே அது வந்து நமக்கு வந்து தெரியும். அதிலிருந்து வந்து சாறுகள் எல்லாம் வந்து தனியாக வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கும். கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் தண்ணி. ஓகேங்களா, இப்போது நல்லா வந்து தோல் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. நாம் கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ண வேணாம். அப்படியே நம்ம வந்து வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி அந்த விதைகள் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தூரம் வடிகட்டி வருது. நம்ம இது போல் நல்லா எல்லாத்தையுமே வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் நல்லாவே வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வந்து கொதி வந்துடட்டும். நல்லாவே வந்து கொதிக்கட்டும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வீட்லேயே வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம செஞ்சது இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் தாங்க. பாருங்கள், நம்ம வந்து எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணலை. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த தக்காளியோட கலரே எந்த கலரில் எடுத்துருக்கணும். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தக்காளியில் அல்வா பண்ணியிருந்தேன். அதுவும் கலர் சேர்க்காம எவ்வளோ சூப்பராக வந்திருந்ததுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி வாங்க நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதில் இருக்கிற கொம்புகள் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இது மேலே இருக்கிற தோல்லாம் வந்து எடுக்கணும். ஈஸியாக உறிஞ்சி வரணுன்றதுக்காக நம்ம வந்து கத்தி வச்சு நல்லா 4 பக்கமும் வந்து கோடு மாதிரி போட்டு விட்டுடலாம். இதை வந்து நம்ம வந்து அப்படியே அவிக்க போகிறோம். கடாய் வச்சுட்டு அதில் ஒரு தக்காளியாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா தக்காளியும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சாச்சு. இப்போது 1 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். 1 கிளாஸ் ஃபுல்லாக போதும். 5 தக்காளிக்கு 1 கிளாஸ் தண்ணி போதும். இப்போது மூடி விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் போதும், வெந்துடும். நல்லாவே வந்து தோல்லாம் வந்து உறிஞ்சி வர அளவுக்கு நல்லாவே வெந்துடும். 3 நிமிஷம் மிஞ்சி போனால் வந்து நம்ம வந்து 3 நிமிஷத்துக்கு மேலே விட வேணாம். ஏன்னா அப்போவே வந்து நமக்கு வந்து வந்துடும் தோல்லாம் பிரிஞ்சு. ஓகே, நம்ம பாருங்கள் தோல்லாம் வந்து பிரித்து எடுத்த உடனே வந்து அழகாக வந்துடுது. இன்னொன்று என்னென்னா, இது வந்து தோல் வந்து ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்ததுனால சும்மா அப்படியே பிரித்து பார்த்தாங்க. ரோஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, நம்ம இப்போ தோல் எல்லாத்தையுமே வந்து நீக்கிடலாம். நீக்கியாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போது நம்ம மறுபடியும் கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து அந்த கேப்பில் ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம அதே நெய் விட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நம்ம தக்காளியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். விதையெல்லாம் இல்லாத வடிகட்டிக்கலாம்.
நல்லா அப்படியே வந்து கொதிக்க விட்டுடலாம். அது நான் வந்து எந்த ஒரு ஃபுட் கலருமே வந்து ஆட் பண்ணலை. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தக்காளியிலேயும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் வந்து இப்படியும் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். 2 ஏலக்காய் சேர்த்துட்டேன். இப்போ ரொம்ப வாசனையாக இருந்தது. இப்போது நம்ம கடைசியாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை அப்ளை பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஷேப் வரணுன்றதுக்காக எதில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வாழை இலையில் கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் விட்டுக்கிட்டேன். அதை எடுத்து அப்படியே வந்து நம்ம வந்து இது பண்ணோம்னாக்கா இது வந்துருச்சு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டால் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்படி சூடாக கட் பண்ணோம்னா வந்து வராது. கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னாலே அதுவே வந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டேன். இப்போ ஆற விட்டு கட் பண்ணதுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நம்ம வந்து சுகர் இன்னும் கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னென்னா தக்காளி அல்வா தாங்க நான் வந்து செஞ்சுருக்கேன். அவ்வளோ நல்லா இருந்தது. 5 தக்காளி இருந்தால் போதும். நம்ம வந்து இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். ஓகே வீவர்ஸ், நம்ம வந்து டொமேட்டோ அல்வா செஞ்சாச்சு. நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மகிக்கனி சேனல். நம்ம இன்றைக்கி சுவையான தக்காளி சட்னி செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 வெங்காயம், ஒரு முழு பூண்டை உரித்து எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அவ்வளோதான். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் அப்படியே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஒரு பாதி அளவு நல்லா கொஞ்சம் நமக்கு வறுபடணும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு நல்லா வதங்கணும். அப்புறம் அந்த ஒரு துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து நமக்கு ரொம்பவே நல்லது. அதனால தான் வந்து நம்ம இஞ்சி எல்லாத்தையும் சட்னிலையும் நம்ம ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சட்னின்றதால நான் வந்து தக்காளி நிறையவும் வெங்காயம் வந்து ஒன்றும் நான் எடுத்து நல்லா வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதிலே நம்ம ஆட் பண்ணி அரைச்சோம்னா நம்ம சாப்பிடும்போது நமக்கு தனித்தனியாக வராது. அதனால் நமக்கு தெரியாது. அதனுடைய சத்து வந்து நமக்கு டேரெக்டாக கிடைக்கும். அதனால தான் கொத்தமல்லி, கருவேப்பிலை எப்போவுமே நம்ம சட்னியில் எதுவும் அரைக்கும் போது நம்ம அதில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். தாளிக்கிற சொல்ல நம்ம ஆட் பண்ணுறத விட நம்ம வதக்கி அரைக்க சொல்ல நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அவ்வளோதான், நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து நல்லா வதங்கிட்ட உடனே தான் நம்ம வந்து இதை நம்ம எடுக்கணும். லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம தேங்காயை ஆட் பண்ணணும். ஒரு 50 செகண்ட் நம்ம அப்படியே வதக்கிட்டு அப்படியே எடுத்து நம்ம ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தால் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளித்து எடுத்துக்கலாம். சுவையான தக்காளி சட்னி ரெடி. நீங்கள் இப்படி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.